நாங்கள் பார்க்கணுன்னா இவங்களை அடித்து விரட்டுறா ஒரு சிலர் அங்கேருந்து கிட்டக்க போக முடியாமன்ன உடனே பெருமாளுக்கு ஒரு கோபம் வந்து சீதா பிராட்டியை நடந்தே வர சொல்லுங்கோ, நடந்தே வர சொல்லும்னு நியமிச்சுட்டார் சக்கரவர்த்தி திருமகன். பிராட்டி அங்கேருந்து நடந்து வரா, ஜனசமூக சூழலில் நடந்து வரா. இந்த நடந்து சீதா பிராட்டி வந்த உடனே ராமபிரான் பேச ஆரம்பிக்கிறார் சீதையை பார்த்து. அம்மா, இந்த பெரிய மகா சமுத்திரத்தை தாண்டினது அப்படிங்கிறதோ, ராவணனிடத்திலிருந்து உன்னை மீட்டது அப்படிங்கிறதோ, உன்னிடத்துல இருக்கக்கூடியதான அன்புனால அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத. ஏன்னா ஒரு வீர கஷத்திரியனுடையதான மனைவியை யாரோ ஒருவன் அபகரிச்சுட்டாக்க அந்த வீர கஷத்திரியனுடையதான குலத்துக்கே இழுக்கு வந்துடும். அந்த இழுக்க போக்கணும்னா அவன் வெறுமை உட்காண்டிருந்தா அவனை வீரன் இல்லைன்னு சொல்லுவா. அதனால நான் சிரமப்பட்டு இப்போ உன்னை அங்கேருந்து காப்பாற்றியாச்சு. 10 திக்கு இருக்கு. இந்த 10 திக்கில் நீ எங்கே வேணாலும் போகலாம், யார் வேணாலும் உன்னை மாதா மாதான்னு அம்மா அம்மான்னு கொண்டாடுவா. அதனால உன்னுடைய இஷ்டப்படி நீ எங்கே வேணா இருக்கலாம்னா. சீதா பிராட்டிக்கு ரொம்ப துக்கம். சீதை சொன்னா, சுவாமி இந்த மாதிரி இத்தனை வார்த்தை கேட்கறதுக்காக நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அனவரதமும் நான் திருக்கரண சுத்தியோட ராமா ராமான்னு மனசுனாலையும் வாக்குனாலையும் இப்படியே நினச்சிட்டே இருந்தேனே. நீர் தேவர் இந்த மாதிரி பேசுறதுக்காக நான் அப்படி காத்துட்டு இருந்தேன்னா, அந்த பேச்சை நான் கேட்டுருந்தேனா அப்படின்னு ஒரு கோபம் வந்தது. அதனால் என்ன பண்ணினா, தன்னுடைய உயிரை மாச்சிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது. உடனே இளைய பெருமாள் இடத்துல சொன்னா, லக்ஷ்மணா தீ மூட்டு, நான் அக்னி பிரவேசம் பண்ணி விடுறேன்னா. அப்புறம் சில சமயத்தில் சீதாஜி மறுபடியும் கேட்குறா, என்னுடைய பிராணம் போகக்கூடிய சமயத்தில் என்னை காப்பாற்றினீரே, ஆஞ்சநேயனை அனுப்பி என்னை காப்பாற்றினீரே, இந்த காப்பாற்றினதெல்லாம் இதுக்காகத்தான் காப்பாற்றினீரா, ராமநாமத்தை சொல்லி என்னை காப்பாற்றினீரே. அதனால் நான் உடனே இளைய பெருமாள் ராமபிராருடைய முகத்தை பார்க்குறார். இங்கிதஜ்ஞாச்ச கோசலாகான்னு வாயால் பேசணுங்கிற அவசியம் இல்லையா. கோசல தேசத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மனசுனால நினச்சுட்டாலே பூர்த்தி பண்ணிவிடுவாளாம். ராமன் முகத்தை இளைய பெருமாள் பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டார் போல இருக்கு. உடனே அக்னியை மூட்டிட்டா. அக்னியில் மூட்டின உடனே சீதா பிராட்டி உடனே அக்னியில் இறங்கும் பொழுது ஒரு பிரதிஜை பண்ணுறா, நான் திரிகரண சுத்தியோட நான் இந்த 10 மாத காலமும் ராமனையே நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், என்னுடைய கற்பு நெறி மாறாமல் இருந்திருந்தால் இந்த அக்னியானது, அக்னி தேவன் தான் எனக்கு பதில் சொல்லணும், இதுதான் லோகத்துக்கு சாட்சின்னு அக்னியில் குதிக்கிறா. சீதா பிராட்டி குதிச்ச உடனே அந்த அக்னி என்ன பண்ணுறது தான் கம்பன் அனுபவிக்கிறாத. நீந்தரும் புனலிடை நிவந்த தாமரை ஏந்ததன் கோயிலே எய்துவாள் என பாய்ந்தனள் பாய்ந்தலும் பாலின் பஞ்சு என தீந்தது அவ்வெறி அவள் கற்பின் தீயினால். அந்த அக்னி மூட்டிருக்காளே, அது பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு வெண்மையான அக்னியாக எரியறதுதான் கம்பனுடைய அனுபவம். சீதா பிராட்டி உள்ள அக்னியில் பிரவேசித்த உடனே இறங்கின உடனே சீதா பிராட்டியினுடைய கற்புங்கிறதான அக்னி தாங்க முடியாமல் அந்த பஞ்சு மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடியதான அந்த அக்னி தீஞ்சு போயிடுத்துங்கிறது. அப்போனா அந்த பாதி விருத்தியத்தினுடைய பெருமை மகத்துவம் எப்படி பிராட்டி. அதனால் என்ன பண்ணுறாங்களா, இங்கே அக்னி பகவான் சீதா பிராட்டியை கையில் தாங்கி மேலே கொண்டு வந்து கொடுக்குறாள். அதுக்கு உதாரணம் இங்கே சொல்கிற கம்பன் அனுபவிக்கும் பொழுது, நீந்த அரும் புனலிடை நிவந்த தாமரை ஏய்ந்த தன் கோயிலே எய்துவாள். தாமரை எவ்வளவு ஜலம் இருந்தாலும் தலையை தூக்கும், மேலே தலையை தூக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அக்னி எவ்வளவு கொட்டியிருந்தாலும் பிராட்டி அப்படி மேலே தாமரை பூ மாடி, தாமரையில் தானே பிறந்திருக்கிறவள். அதனால அந்த தாமரையாள் ஆழ்வாரே மங்களாசாசனம் பண்ணுறச்சே தாமரையாள் கேள்வன் என்னுங்கிறது. அதனால தாமரையாள் அப்படி கையில் தாங்கி கொண்டு வந்து ராமபிரான்கிட்ட கொடுத்து, இந்த இன்னுமா நீ பிராட்டியை நீ சந்தேகப்படுறீர், எப்பேற்பட்ட பதிவிரதை, எனக்கு அந்த அக்னி பதிவிரதா அக்னி என்ன சுட்டு எரிக்கிறது என்னால் தாங்க முடியலன்னானா அக்னி பகவான் கொண்டு வந்து பெருமாள்கிட்ட ஒப்படைச்சுட்டானா. அப்போ ராமன் சொன்னது என்னன்னா, அப்பா
அக்னி பகவானே, அவள் அப்பழுக்கு இல்லாதவன் எனக்கு தெரியும்பா, அவள் மேலே எந்த விதமான குற்றமும்